ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். கிரில்டு பைனாப்பிள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன். பைனாப்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பாதியை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் தேவையான அளவு, பெப்பர் பவுடர் தேவையான அளவு, ரெட் சில்லி சாஸ் தேவையான அளவு, ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சாட் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு பிளாக் சால்ட்டு, எலுமிச்சம்பழம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு கம்பி இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் சுகர் பவுடர், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் அரை ஸ்பூன், பெப்பர் பவுடர், சாட் மசாலா அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், பிளாக் சால்ட் தேவையான அளவு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு காரம் போதுமா என்னங்கிறத பார்த்துக்கங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கங்க. என்னோடய ரெட் சில்லி சாஸ் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. இப்போ எனக்கு இதுவே போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிளை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம கிரில் பண்ணலாம். நமக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து இதே மாதிரி பைனாப்பிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.